ஐயோ, போர் நடக்க போதா? மே 7 வேற, போர் ஒத்திகை வேற, ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? ஐயோ, போர் வந்துருச்சேன்னு மக்கள் பேனிக்காம இருக்கிறதுக்காண்டி தான் இந்த போர் ஒத்திகை நாள் வைக்கிறாங்க. மே 7 நாளைக்கு அந்த இது பண்ண போறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான விஷயம் தான். அதாவது மிலிட்ரி என்ன பண்ணணும், சிட்டிசன்ஸ் என்ன பண்ணணும் இந்த போர்க்கால நேரத்தில்னு சொல்றது தான். நீங்கள் ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருப்பீங்க, நான் அவ்வளோலாம் சொல்ல விரும்பலை. அதாவது இந்த மிஷின்ஸ்லாம் எந்த அளவுக்கு பயன்படுது, போர் நடக்கும்போது எந்த ஸ்ட்ராட்டஜியில் எங்கே வந்து பதுங்கணும், எப்படி அடிக்கணுன்றத முன்கூட்டியே பிளான் பண்ணுறது தான் இது. அதில் முக்கியம் வந்து பிளாக் அவுட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பிளாக் அவுட்ஸ் டே அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, இந்த ராத்திரி நேரத்தில் வந்து லைட்டெல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு மக்கள் வந்து கரெக்டான ஷெல்டரில் வந்து இருக்கணும். ஏன்னா பாம் வந்து போடுவாங்க, எதிரி நாடு எங்கேருந்து போடுவாங்கன்னு தெரியாது. அந்த டயத்தில் வந்து நம்ம பதுங்கிறதுக்கான இதுதான் வந்து பிளாக் அவுட்ஸ் டே. இது வந்து 1971 நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 54 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ மறுபடியும் அது பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டே சொல்லாத விஷயம். அதை தான் நான் சொல்ல போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் இப்போ போர்